Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.45 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டு கொடுத்துருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 3x + 2y = 6, அதுக்கப்புறம் 6x + 4y = 8ங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷன். இதுக்குரிய கிராஃபுமே வந்து நான் வரைஞ்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இதை எப்படி பிளாட் பண்ண போகிறோங்கிறதுக்கு நம்ம பாயிண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணால் தான் வந்து நம்மளால் பிளாட் பண்ண முடியும். இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா 3x + 2y = 6ங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நான் எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன கன்சிடர் பண்ண போகிறேன்னா, எந்த நம்பர் வேணாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் புக்கில் கொடுத்துருக்கப்படியே கன்சிடர் பண்ணுறேன். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2, 0, 2 இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸையே நானும் யூஸ் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு இதை மாடிஃபை பண்ணிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை. அப்படின்னா எனக்கு தேவை ஒய்யோட வேல்யூ. அப்படின்னா 2y = 6. இந்த +3x இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -3x ஆயிரும். அப்படின்னா எனக்கு 2y இருக்குது, ஆனால் எனக்கு தேவையானது ஒய்யோட வேல்யூ. அப்படின்னா y = 6 - 3x / 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது ஒய்யோட வேல்யூ. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரேன். அப்படின்னா எனக்கு y = 6 - 3 × எக்ஸுக்கு பதிலாக -2 / 2. அப்படின்னா 6 - into - வந்து +, 3 2s are 6 / 2. அப்படின்னா 6 + 6 வந்து 12 / 2ஓட வேல்யூ 6ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் 6. இப்போ நான் -2க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து 0 2க்கு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல y = 6 - 3x இருக்குது. அப்படின்னா y = 3x / 2. அதில் நான் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 6 - 3 × 0 / 2. அப்படின்னா 6 - 3 × 0 0 / 2. அப்படின்னா 6 / 2 அதோட வேல்யூ 2 1 சார் 2 3 சார். அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 3 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா y = 6 - 3x / 2ல் நான் எக்ஸுக்கு பதிலாக 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா 6 - 3 × 2 / 2. அப்படின்னா 6 - 3 × 2 வந்து 6 / 2. 6 - 6 வந்து 0. அப்படின்னா 0 / 2ஓட வேல்யூ எனக்கு 0 கிடச்சிருக்கு. அதை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கூடியது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ -2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஒய்யோட வேல்யூ 6 கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 3 கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 0 வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை ஆர்டர்டு பேஸாக அழிக்கிறேன், அதாவது பாயிண்ட்ஸாக அழிக்கிறேன். -2, 6, 0, 3, அதுக்கப்புறம் 2, 0. இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நான் இந்த கிராஃபில் வந்து முதல்ல பிளாட் பண்ண போகிறேன். என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் -2, 6. அப்படின்னா -2 இந்த இடத்துல இருக்குது, 6 வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல பிளாட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா -2, 6. அடுத்தது வந்து 0, 3. 0 இங்கே இருக்குது, 3 வந்து இந்த இடத்துல பிளாட் ஆகும். அப்படின்னா இது 0, 3. அடுத்து வந்து பார்த்தோம்னா 2, 0. 2, 0ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லைன் வந்து பிளாட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து இது வரைக்கும் பண்ணது பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷனுக்கு வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் லீனியர் ஈக்குவேஷன் வந்து பண்ணோம். அது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா 6x + 4y = 8 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் y தான் வந்து கண்டுபிடிக்கணும். நான் 6x வந்து நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா -6x ஆகும். அப்படின்னா 4y = 8 - 6x. அப்படின்னா y = எனக்கு 8 - 6x / 4ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதேலுமே நான் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா, எக்ஸுக்கு பதிலாக -2, 0, 2 வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா நான் எக்ஸுக்கு பதிலாக -2 வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா y = 8 - 6x / 4. அப்படின்னா 8 - 6 × -2 / 4. அப்படின்னா 8 - + 6 2s are 12 / 4. அப்படின்னா 18 12 நான் ஆட் பண்ணேன்னா 20 / 4. இதை கேன்சல் அவுட் பண்ணேன்னா எனக்கு 5 வந்து கிடைக்கும். ஏன்னா 4 5s are 20. அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ -2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 5 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா y = 8 - 6x / 4. அப்படின்னா 8 - 6 × எக்ஸுக்கு பதிலாக 0 / 4. அப்படின்னா 6 × 0 எனக்கு 0. அப்படின்னா 8 / 4. அப்படின்னா 4 1s are, இது 4 2s are. அப்படின்னா எனக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 2 வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் y = 8 - 6x / 4ல் எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா 6 × 2 / 4.
அப்படின்னா 8, 6 into 2 வந்து 12 divided by 4. அப்படின்னா 8 minus 12 வந்து எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா -4 divided by 4. அப்படின்னா இது 4 1 சார், இதுவும் 4 1 சார். ஆனால் எனக்கு -1 வந்து கிடச்சிருக்கு. அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா எனக்கு எக்ஸ் வந்து -2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 5 கிடச்சிருக்கு. எக்ஸ் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 2 கிடச்சிருக்கு. எக்ஸ் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு -1 வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை ஆர்டர் பேஸாக எழுதிக்கிறேன். -2, 5, அதுக்கப்புறம் 0, 2, அதுக்கப்புறம் 2, -1 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிராஃபில் பிளாட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து -2, 5. -2, 5 வந்து எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 0, 2. 0, 2ங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 2, -1. 2 வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. -1 வந்து இந்த இடத்துல பிளாட் ஆகும். இப்போ இது எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நான் முதல்ல ஜாயின் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தோம்னா நம்ம போன எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்துருப்போம். இதே மாதிரி கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. 3, 2ன்னுட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அந்த 3, 2 எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் பார்த்தோம்னா அந்த 2 லைனும் இன்டர்செக்ட், அதாவது மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை தான் வந்து நம்ம சொல்யூஷன்னுட்டு கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லைனுமே எனக்கு மீட் ஆகலை. நம்ம எந்த பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணோம்னாலும் அந்த 2 லைனுமே வந்து எனக்கு இன்டர்செக்ட் ஆகாது. அதனால இதோட சொல்யூஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா நோ சொல்யூஷன், அதாவது இந்த இதுக்கு சொல்யூஷனே கிடையாதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகுது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.